கவர்னர் உரையை படிக்கக்கூடாது என திமுக நினைப்பது தெளிவாகியுள்ளது என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆளுநர் அவர்கள் இம்மாதிரி வெளியே செல்வார், வெளியேறி செல்வார், உரையை படிக்க மாட்டார், தேசிய கீதத்தை நாம இசைக்க போறதில்லை அப்படிங்கிற முன்முடிவுகளோடு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உரையை தயாரித்து வந்து படித்தார். அப்ப ஏற்கனவே மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் கவர்னர் நிச்சயமாக உரையை படிக்க விடக் கூடாது என்பதற்காகவே அதற்காக ஒரு பதிலை தயாரித்து வைத்திருந்தார்கள் என்றால் இவர்களுடைய எண்ணம் என்பது கவர்னர் உரையை படிக்க வேண்டும் என்பதாக இல்லை என்பது நிரூபணமாகிறது. இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஆளுநர் தொடர்பான விஷயங்களில் இந்த அரசு ஒரு விதமான ஆதிக்க உணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது இணக்கமான போக்கு நிலவுவதை இவர்கள் விரும்பவில்லை. அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு மோதல் இருப்பதை போல ஒரு உருவாக்கத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை வைத்து நாம பார்க்க முடியும்.